வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ்ஸு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டிச்சஸ் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், அதோட பேசிக் கிளாஸ் நமக்கு முடிஞ்சிடுது. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸோடைய மூடி அப்படின்னா பெரிய தட்டு இருந்துச்சுன்னா பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு லென்த்தாக இருக்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நூல் வச்சு சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எதில் சுற்றுறீங்களோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இல்லை நம்ம கையால் சிக்கில்லாமல் சுற்றுத்தாலும் நம்ம நீட்டாக வச்சு சுற்றிக்கலாம். இப்படி நமக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா நமக்கு 5 ஸ்டாண்ட்ஸ் இப்போ நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு டபுளாக போடும்போது நமக்கு 10 ஸ்டாண்ட்ஸாக கிடைக்கும். நமக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சுற்றி ஊசியில் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் மாதிரி போடுங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம், அப்புறம் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி போடலாம். 2 டைப்பாக இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் மெத்தடில். கீழே ஃப்ரேம் கீழே இப்படி கிளாத்தில் குத்தி மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு பார்த்துக்கோங்க, இங்கே லூஸ் வராமல் இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்கு பின்னாடி போயிட்டு கொஞ்சம் அது பக்கத்தில் தள்ளிக்கோங்க. ரொம்ப கிட்ட போட்டோன்னா நமக்கு நாட்டு விழாது, கரெக்டாக அது உள்ளே போய்ட்டோம். கீழே பிடிச்சி நம்ம இழுத்துக்கணும் அப்படியே பொறுமையாக. சில்க் த்ரெட்டு சிக்காகாமல் பொறுமையாக இழுத்துக்கோங்க. இதை இப்படி லூஸ் பண்ணி நம்ம கீழே விடணும். இப்படி விட்டோன்னா நமக்கு நாட்டு மேலே வந்துடும். இதை விட நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டதாக இருந்தாலும் போடலாம். நம்ம ஸ்டாண்ட்ஸ்லேயே நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரே வாட்டி போட்டோன்னா பெருசாக விழும். இல்லை கம்மியாக இருக்க ஸ்டாண்ட்ஸில் கூட நம்ம கொஞ்சம் திக்காகவும் போடலாம் பெருசாக. இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இது நம்ம நார்மலாக இப்படி வச்சு குத்தி உள்ளே போட்டோமா, இதே ஊசியில் இப்படி சுற்றிக்குவாங்க. நான் இல்லை 3 வாட்டி சுற்றி காமிக்கிறேன். 3 வாட்டி சுற்றிட்டு இதுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பிடிச்சி இழுங்க. அப்படியே மேலேருந்து விடுற நூல் சிக்காகாமல் பொறுமையாக விடணும். இப்படி விடணும். நமக்கு நாட்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இல்லை ஒரே வாட்டியே போனாலும் ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 வாட்டி போட்டு காமிக்கிறேன். எடுத்துட்டு இப்படி பக்கத்தில் கொஞ்சம் தள்ளனா போல் குத்திக்கோங்க. சிக்காக மட்டும் கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. சிக்காகாமல் இப்படி விரல விட்டு நம்ம பிடிச்சோம்னா சிக்காகாமல் இருக்கும். கீழே பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா நமக்கு இங்கே மேலே நாட்டும். ஃப்ரெஞ்ச் நாட்டு இவ்வளோ தான். பக்கத்துலேயே நான் உங்களுக்கு ஒரே ஷேப் மட்டும் கொடுக்குறேன். அந்த ஷேப்பில் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் போடுங்க. ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸி. பார்க்க குட்டி ஃப்ளவர் மொட்டு மாதிரி நமக்கு இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் கூட போடுங்க. அதுக்கு ஸ்டாண்ட்ஸ் நமக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இப்படி வச்சும் நீங்கள் போடுங்க. நான் கடைசியாக 2 மெத்தட் மட்டும் சொல்லிடுறேன். இப்படி வச்சு கீழே இழுக்கும் போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லூஸ் விட்டு இப்படி நம்ம இழுத்துக்கணும். இது ஸ்டாண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நாட் சின்னதாக இருக்குது. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது 2வது மெத்தடு. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதே மாதிரி எத்தனை சுற்று நம்ம சுற்றுறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றினா தான் நமக்கு ஒரே மாதிரி ஈக்குவலாக கிடைக்கும். இது ஒரு டைப். இது
அவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஈஸி தான். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் போடுங்க. உள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ளவர் உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பூ வரைஞ்சிட்டு உள்ளே எல்லோ கலர் இங்கே சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குற மாதிரி இதில் ஒன்று மட்டும் நீங்கள் போட்டுட்டு இது ஷேப் இதில் போட்டுட்டு நீங்கள் டிசைனில் போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு பேக்கில் இப்போ எப்படி நம்ம நாட் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் போட்டு முடிச்சிடுறீங்க, நாட் போட போகிறேன் அப்படின்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இதில் இப்படி குத்திக்கோங்க. இங்கே முடிக்க போகிறோன்னா இது பக்கத்துலேயே இப்படியே குத்தி நம்ம நார்மலாக கையால் தைக்கிற ஊசிக்கு நம்ம பின்னாடி நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் போடணும். ஒரு 2-3 முடிச்சு மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கட் பண்ணிவிடுங்க. இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா பீசர் மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம முடிச்சு போட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நம்ம பின்னாடி நம்ம இப்படி தான் நம்ம நாட் போடுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணிவிட்டு கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.